Hi, welcome to my channel. This video is sponsored by genreviews.in. இந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான நிறைய ப்ராடக்ட் இருக்கும். அதில் போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இம்யூனிட்டி பூஸ்டர் சிரப் எப்படி வீட்டிலேயே செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா சளி, காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 500 ml தண்ணி எடுத்துக்கணும். 500 ml தண்ணி 200 ml 250 ml வர்ற அளவுக்கு நம்ம இதை வற்ற வைக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம இதில் தண்ணியில் என்னென்ன சேர்க்கலான்னா 2 ஸ்பூன் மிளகு எதனால் நம்ம சேர்க்குறோன்னா இந்த தொண்டை கரகரப்பு, தொண்டையில் இந்த இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தால் கூட இந்த மிளகு சேர்க்கும் போது நல்லாவே க்யூர் ஆகும். அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் நல்லாவே நமக்கு பசியை தூண்டும், ஜீரண சக்தி கிடைக்கும் நமக்கு. அதனால் நம்ம ஜீரகம் சேர்க்குறோம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம சேர்க்குறோம். நல்ல ஆன்டிபயோட்டிக், மஞ்சள் தூளில் நிறைய நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் இருக்குது. அதனால தான் நம்ம மஞ்சள் தூள் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 4 பல் போதும், சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 5-6 பல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 40 50 கிராம் வரைக்கும் இஞ்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 வெத்தலையை 4 பிச்சு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பே பற்ற வைக்கணும். அடுப்பை பற்ற வச்சு நல்லா இந்த தண்ணி கொதித்து 250 ml வர்ற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வச்சு நம்ம கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் இதை வாரத்தில் 3 நாள் இப்படி செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா சளி, காய்ச்சல், இந்த மூக்குழுந்து பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் யாருனாலும் இதை குடிக்கலாம். எதுவுமே பண்ணாது. நல்ல உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சு 50 கிராம் வர்ற அளவுக்கு நம்ம வாரத்தில் 3 நாள் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு நல்லா ஒரு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும்.